Hey guys, இன்னைக்கு நாம இந்த சஸ்பென்ஸ் கொரியன் டிராமாவோட 9th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில யூரா ஹீரோயின் கிட்ட நீ அப்படியே காணாம போயிட்டனா இந்த விஷயத்த நான் அப்படியே விட்டுருவேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு மிரட்டி இருந்திருப்பா. இப்போ இந்த எபிசோடும் அதே சீன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஹீரோயின் இருந்துட்டு நீ முதல்ல ஹீரோ கிட்ட போய் என்னால அவருக்கு பிரச்சனை இருக்கான்னு கேளு, அதுக்கப்புறம் என்கிட்ட வான்னு சொல்றா. இப்படி ஹீரோயின் கொஞ்சம் எதிர்த்து பேசும்போதே இந்த யூராக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளோ கேவலமா பேசுற அப்படின்னு ஹீரோயினை திட்டுறா. ஹீரோயினும் பதிலுக்கு நீயும் உன் குடும்பமும் தான் கேவலமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனோட ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு கிட்ட ரிக்கியை பத்தி விசாரிக்கிறான். ஆனா இன்னுமே ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டுக்கு ரிக்கியை பத்தி எந்த நியூஸுமே கிடைக்கல. நிறைய ஆளுங்களை வச்சு தேடிட்டு தான் இருக்கான். அப்புறம் சேர்மனோட மெடிக்கல் ரெக்கார்டை எப்படியாவது எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்டிருந்திருப்பான். அதை இந்த ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டும் எடுத்துட்டு வந்திருக்கான். ஹீரோக்கு ஒருவேளை சேர்மன் நடிக்கிறாரோ என்னமோ இப்ப சந்தேகம் இருக்கு. அவரை ஏற்கனவே போட்டுத்தல ட்ரை பண்ணிருக்காங்களா, அதனால இப்ப எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நடிக்கிறாரா, இல்லைன்னா டைம் வரும்போது எதிர்த்து அடிக்கலான்னு காத்துட்டு இருப்பாரோ அப்படின்னு ஹீரோக்கு சந்தேகம் இருக்கு. அப்படியே நமக்கு சேர்மனை கட்டுறாங்க. அவருக்கு ஒரு நர்ஸ் தான் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அந்த நர்ஸை அவர் ஒய்ஃப் நினைச்சு மின்ஹோவை கூப்பிடு, நான் அவன் கூட சாப்பிடணும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நர்ஸும் என்ன இவர் இப்படி கேட்கிறாரு, சரி அவர் போக்கிலே போவோம் அப்படின்னு மின்ஹோவை தானே கூப்பிடுற அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்னதும் அவர் டக்குன்னு அவங்கள முறைச்சு பார்த்துட்டு மின்ஹோ தான் செத்துட்டான்ல, செத்தவனை எப்படி கூப்பிடுவ, எப்படி கூப்பிட்டு வருவ, பொய் பொய் அப்படின்னு கத்திக்கிட்டு சாப்பாடெல்லாம் கொட்டி திரும்பவும் ரணகலம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவர் நடிக்கிறாரா இல்லையா நமக்கே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. இப்ப ஹீரோ என்ன பண்றான், அட்டாப்சி பண்ற டாக்டர் இவனுக்கு நல்லாவே பழக்கம். அதனால அவர்கிட்ட சேர்மனோட மெடிக்கல் ரெக்கார்டை அனுப்பி என்னன்னு பார்க்க சொல்லியிருந்திருக்கான். அவர் இப்ப இவனுக்கு கால் பண்ணி அந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல தான் இப்படி ஆயிருக்கு, அவருக்கு கொஞ்ச நேரம் ஆக்சிஜன் இல்லாம போயிருந்திருக்கு, அதனால தான் பிரெயின்ல இந்த பாதிப்பு வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதும் ஹீரோக்கும் அவருக்கு நிஜமாவே இப்படிதான் ஆயிருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு டின்னர் ஒன்னா சாப்பிடலாமான்னு கூப்பிடுறா. அப்படியே இங்க கட் பண்ணி சூஹோவை காட்டுறாங்க. அவன் இன்னுமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவனை பாத்துக்கிறது அவனோட ஒய்ஃப் தான். பாத்துக்கிறதுனா சும்மா கண்ணு வச்சு மட்டும்தான் பாத்துப்பா, அங்கேயும் உட்காந்து ஃபுல்லா சரக்கு தான். இப்ப அவன் தாகமா இருக்குன்னு தண்ணி கேட்கறான். அந்த தண்ணியவே அவளால ஒழுங்கா ஊத்தி கொடுக்க முடியல. சிந்தி சிந்தி ஊத்தி கொடுத்துட்டு நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கிறா. இவ சூஹோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே அடுத்து இந்த கம்பெனிக்கு சூஹோ தான் சேர்மன் ஆவா அப்படின்னு தான். அதுவும் சூஹோ சரக்கு ட்ரக்ஸ் பொண்ணுங்கன்னு இருந்தப்ப கூட இதுக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா. இப்ப இவனுக்கு அதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்ச உடனேவே இவன் கூட எதுக்கு இருந்துட்டு அப்படின்னு நினைச்சிட்டா. டைவர்ஸ் கேட்டது மட்டும் இல்லாம சூஹோவை ரொம்ப கேவலமா திட்டுறா. அம்மா பையன் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் அப்படி இப்படின்னு திட்ட அவனுக்கும் கோவம் வந்துருச்சு. பதிலுக்கு அவனும் நான் சேர்மன் ஆவேன்றதுக்காக தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தனா, அது வரைக்கும் நீ என்ன ஒழுங்காவா இருந்த அப்படின்னு கேட்டு விட்டுடுறான். அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே ஓ என்ன மிரட்டுறியா, மிரட்டல்னா எப்படி இருக்கணும்னு நான் காட்டட்டுமா, இதை கேளு, உன் தம்பி கூட நான் இருந்த விஷயத்த நானே மீடியாவுக்கு போய் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உங்க கோசன் குரூப் என்ன ஆகும், எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் பாட்டுக்கு இருப்பேன். ஆனா உன் நிலைமை, உன் அம்மா நிலைமை யோசிச்சு பாத்தியா, மிரட்டல்ல இப்படி இருக்கணும் தம்பி அப்படின்னு மூஞ்சி பக்கத்துல வந்து சொல்றா. அவன் சரி டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். எது டிவோர்ஸ் கொடுக்கலையா, உன்னால இதெல்லாம் தனியா பண்ண முடியுமா, உன் அம்மா கிட்ட தானே போய் நிப்ப அப்படின்னு திரும்ப அசிங்கப்படுத்துறா. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. ஹீரோயின் ஹீரோவை டின்னருக்கு கூப்பிட்டுருந்தால, அவங்க எதுவும் ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் போகல. ஹீரோயின் அவளே போய் எல்லா பொருளையும் வாங்கி வந்து எக்கச்சக்கமா சமைச்சிட்டா. இப்ப ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவோட ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிடுறாங்க. சரக்கெல்லாம் அடிச்சுட்டு ஜாலியா போட்டோ எல்லாம் எடுத்து செம்மையா என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் ஹீரோ அன்னைக்கு நைட் அங்கேயே தூங்கிட்டான். ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கனால சரக்கு அடிக்கல போல, அவ எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ தூங்கிட்டு இருக்க அவனை நின்று பார்த்துட்டு அப்பதை இவங்க எடுத்த போட்டோவையும் பாக்குறா. அதுல ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க. அது ஜூம் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப அழுவுறா. ஹீரோ கூட சேர முடியாதுன்னு நினைக்கிறாளுன்னவோ. அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. சூஹோவை தான் காட்டுறாங்க. அவனோட அம்மா நைட்டு வீட்டுல இருந்துட்டு காலையில அவனை பாக்குறதுக்காக வராங்க. உள்ள ரூம்குள்ள பார்த்தா சூஹோவோட ஒய்ஃப் இல்ல. எங்க அவளை, உனக்கு சாப்பாடு கொடுக்காம எங்க போனா அப்படின்னு கேட்டுட்டே தான் வராங்க. சூஹோ அவங்க கிட்ட எனக்கு அவளை பிடிக்கல, டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறான். ஆனா அவங்க எதுவா இருந்தாலும் நீ சேர்மன் ஆனதுக்கு அப்புறம் தான் அவளோட ஃபேமிலி சைடு சப்போர்ட்டும் நமக்கு தேவை, இப்பெல்லாம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சூஹோவோட ஒய்ஃப் இருக்கால, அவளோட அப்பாவும் ஒரு டைரக்டர் தான். அதனாலதான் சூஹோக்கு அவளை கல்யாணமே பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இப்போ சூஹோ இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, இப்பவே டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அவன் அம்மாவுக்கு செம்மையா கோவம் வந்துருச்சு. என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற, சின்ன பிள்ளை மாதிரி அடம் முடிக்கிற, நான் எல்லாமே உனக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கத்துறாங்க. இவங்க இப்படி சொன்னதும் இவனுக்கு மின்ஹோவோட ஞாபகம் வந்துருச்சு. இதுக்கு முன்னால ஒரு வாட்டி இதே மாதிரி இந்த அம்மா சூஹோவை திட்டினதுமே மின்ஹோ தான் ஆறுதல் சொல்லியிருப்பான். ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம அப்பதான் ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் சூஹோக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்கான். இதை எடுத்துக்கோ, உன்னோட கஷ்டம்லாம் போயிடும், நான் சொன்னேன்னா அது உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா எப்படி சொல்லுதோ அதே மாதிரி சொல்லி இருந்திருப்பான். அது இப்ப இவனுக்கு ஞாபகம் வருது. அந்த மின்கோ தான் இந்த சூஹோவை கெடுத்திருக்கான். இப்ப இங்க கட் பண்ணி ஹீரோயினை கட்டுறாங்க. அவ ரெஸ்டாரண்ட்ல நிறைய சமைச்சு எடுத்துக்கிட்டு மூவி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போறா. அந்த பொண்ணை ஹீரோயின் அடிக்கடி போய் பாப்பா போல. அந்த பொண்ணோட ரூம்ல கூட ஹீரோயினும் அந்த பொண்ணு ஒன்னா இருக்கிற போட்டோ தான் அவ வச்சிருக்கா. இப்ப ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்து பேசி சமைச்சதெல்லாம் கொடுக்குறா. அந்த பொண்ணு சந்தோஷமா சாப்பிடுறா. ஆக்சுவலா இந்த பொண்ணு இல்லீகலா இந்த நாட்டுக்குள்ள வந்திருக்கா. அதனாலதான் இவளுக்கு டோனர் அரேஞ்ச் பண்றது கஷ்டமா இருக்கு. மூவிக்கு அம்மாவும் இருக்காங்களாம், ஆனா இங்க இல்ல, அவங்களோட நாட்டுல இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வேற பிரெக்னண்டா இருக்காளா. இந்த விஷயத்த இன்னும் மூவி கிட்ட சொல்லல. இருந்தாலும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மூவியை ஹக் பண்ணி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அழுவுறா. அப்படியே இன்னொரு பக்கம் பைலட்டோட ஒய்ஃப், அவங்க ஒரு கார் முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்தாங்களா, அவங்கள இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. போலீஸ்கிட்டையும் சொல்லி 2 டிடெக்டிவ்ஸ் வந்திருக்காங்க. பைலட்டோட ஒய்ஃப் இன்னுமே கண்ணு முழிக்கல. அதனால அவங்க யாரு என்னன்னு டிடெக்டிவ்ஸ்க்கு தெரியல. டாக்டரும் அவங்க பேசுற நிலைமையில இல்ல, எதனால அப்புறமா கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபிங்கர் பிரிண்ட் மட்டுமாவது எடுத்துக்கிறோம், அதை வச்சு இவங்க யார் என்னன்னு நாங்களே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கூட அவங்க இப்ப தயாரா இருக்க மாட்டாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்படி டிடெக்டிவ்ஸ் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறத அந்த தடி மாடு ஒட்டு கேட்டுட்டு நிக்கிறான். ஹாஸ்பிட்டல் வர தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கான். இப்ப போனை எடுத்து அந்த ஃபைட்டர் கிட்டே இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றான். ஃபைட்டர் சேர்மன் ஒய்ஃபோட தம்பிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றான். அடுத்து அவர் என்ன பண்ணணும், அக்கா கிட்ட தானே சொல்லணும். ஆனா இந்த விஷயத்த மட்டும் சொல்லல, மறைச்சிட்டாரு. திட்டுவாங்கன்னு நினைக்கிறாரு என்னமோ. அங்க இவரோட அக்கா சூஹோவை சேர்மன் ஆக்குறதுக்கு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை எதிர்க்கிற ஒரு டைரக்டரும் இருப்பாரு, அவரே இப்ப இவங்க வழி கொண்டு வந்துட்டாங்க. சூஹோவை சேர்மன் ஆக்குறத பத்தி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா சூஹோவே அங்க வீல் சேர்ல வரான். இவன் எப்படா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனா அப்படின்னு அவன் அம்மாவுக்கே ஷாக்கு. அவங்க ஊன்னு சொல்லாம எதுவுமே நடக்காதே, ஆனா பையன் நம்ம கிட்ட சொல்லாமலே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கான்னு அவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதே மாதிரி சூஹோவோட நடவடிக்கையிலயும் நிறைய வித்தியாசம் தெரியுது. இப்ப அவனோட அம்மா கிட்ட எனக்கு கோசன் எல்லாம் வேணாம், என்னை இதுல இருந்து எடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். இது அங்க பேச வந்த டைரக்டர் கேட்டுட்டு, என்ன எப்படி சொல்றீங்க, உங்களை விட்டா கோசனுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்னை விட்டா யாரும் இல்லையா, அப்புறம் எதுக்கு இப்ப என்னோட அம்மா கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கீங்க, என் கிட்ட தானே வந்திருக்கணும் அப்படின்னு கேக்குறான். அந்த டைரக்டருக்கு பேசவே முடியல, அமைதியா நின்னுட்டாரு. இப்ப சூஹோ கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி நீங்க சொல்ற மாதிரி நான் சேர்மன் ஆகுறேன், அது எப்படி இருக்கும்னு தான் நானும் பாக்குறேன், அதுக்கு முன்னால ஒண்ணு பண்ணணும், மின்ஹோவோட இறுதி சடங்கை முடிக்கணும். கசகசன்னு எல்லாரையும் கூப்பிடாம நம்ம ஃபேமிலி, போர்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் இந்த கேஸை டீல் பண்ணிட்டு இருக்கிற ப்ராசிக்யூட்டர்ஸ், அவங்கள மட்டும் கூப்பிடணும். ப்ராசிக்யூட்டர் எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னா, இந்த கேஸ் சுமூகமா முடிஞ்சிருச்சுன்னு நியூஸ்ல எல்லாம் தெரியணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு நிறைய விஷயத்த பேசுறான். பொதுவா இவன் அம்மா எதுவுமே பேச விட மாட்டாங்க தானே, எல்லாமே அவங்க எடுக்கிற முடிவு தானே. ஆனா இப்போ இவனே யோசிச்சு பண்றான். இது மட்டும் இல்லாம இறுதி சடங்கை நாளைக்கே வைக்கணும்னு சொல்றான். நாளைக்கு எப்படி வைக்க முடியும் அப்படின்னு அந்த டைரக்டர் கேட்கும்போது, என்னதான் சேர்மன் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, சேர்மன் சொன்னா இப்படிதான் எதிர்த்து பேசுவீங்களா, நான் சொன்னதுக்கான ஏற்பாடை பண்ணுங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறான். அப்படியே இன்னொரு பக்கம் பைலட்டோட ஒய்ஃப், அவங்க கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் கூட வாங்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்திருப்பார் தானே. ஆனா ஒரு டிடெக்டிவ் அதெல்லாம் கேட்காம தூங்கிட்டு இருந்த அந்த அம்மா கையை பிடிச்சி ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க டிவைஸ்ல வைக்கிறாரு. அவங்க யாரோ ஏதோ பண்றாங்கன்னு பதறி போய் எந்திக்கிறாங்க. அந்த கூண்டுல அடைச்சி வச்ச பாதிப்பு அவங்களுக்கு இன்னுமே போகல. இப்போவும் அங்கதான் இருக்கும்னு நினைச்சிட்டு என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு கத்துறாங்க. டிடெக்டிவ் பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவரோட கையை கடிச்சு வச்சுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சேர்மனோட ஒய்ஃப், அவங்க சூஹோ என்ன இவ்வளோ விஷயம் பண்றான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஷாக்கா இருந்தாலும் ஒரு சின்ன சந்தோஷம், பையனே பண்றானேன்னு. இப்ப மின்ஹோக்கு ஃபியூனரல் வைக்கணும்னா அதுக்கு ஹீரோயின் வந்திருக்கணும் தானே. அதனால அவளுக்கு கால் பண்ணி அப்படியே வேண்டா வெறுப்பா சொல்ற மாதிரி கடைசியா இதுக்கு மட்டும் வந்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு. மின்ஹோவோட இறுதி சடங்கு தான். வரிசையா எல்லாரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ கூட அங்கதான் வந்துட்டு இருக்கான். சேர்மனோட ஒய்ஃபும் அவங்க தம்பியும் ஒரே கார்ல வந்துட்டு இருக்காங்க. பைலட்டோட ஒய்ஃப் தப்பிச்ச விஷயத்த இன்னுமே அவர் அக்கா கிட்ட சொல்லல. ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்காரு. அப்போ நீ இந்த அம்மா வேற சூஹோ சேர்மன் ஆனதும் நீயும் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதான் அவருக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாகுது. இந்நேரம் இந்த விஷயத்த சொல்லி பதவி பறி போயிருமோன்னு வர ரொம்ப பயப்படுறாரு. இப்ப மின்ஹோவோட இறுதி சடங்கு நடக்கிற இடத்த காட்டுறாங்க. சர்ச்சில் நடக்குது. எல்லாருமே வரிசையா உள்ள வராங்க. சூஹோ, சூஹோவோட ஒய்ஃப், ஹீரோயின், யூரா, சேர்மனோட ஒய்ஃப், போர்ட் மெம்பர்ஸ்னு எல்லாருமே இருக்காங்க. அவங்க வழக்கப்படி இறுதி சடங்குல இறந்தவங்களை பத்தி 2 வார்த்தை
வார்த்தை பேசுவாங்க போல. அதுக்கு ஏதோ ஸ்பீச் ரெடி பண்ணணும், க்ளோஸா இருக்கிறவங்க மட்டும் தான் பேசுவாங்க போல. மின்ஹோனா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹீரோயின் தானே, அவ தானே பேசணும். ஆனா சேர்மனோட ஒய்ஃப் சூஹோ கிட்ட அந்த ஸ்பீச்சை நீ மட்டும் தான் கொடுக்க போற, அவ அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபாதர் ப்ரே பண்ணிட்டாரு. அடுத்து மின்ஹோவை பத்தி பேசுறதுக்காக சூஹோவை அப்படியே வீல் சேர்ல திருப்பி உட்கார வைக்கிறாங்க. அவன் கையில மைக்க வாங்கிட்டு எனக்கு முன்னால மின்ஹோவோட ஒய்ஃப் ஸ்பீச் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அவன் அம்மா ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்னடா இவன் நாம என்ன சொன்னாலும் அதை மாத்தி பண்றானேன்னு. ஹீரோயின் முன்னால வந்து பேசுறதுக்காக மைக்க வாங்கிட்டு அவர் ஒரு நல்ல பிசினஸ் மேன், ஒரு நல்ல மனுஷன், அவர் கூட இருந்த இந்த 7 வருஷத்தையும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இடத்துல போய் உட்காந்துட்டா. அடுத்து சூஹோ பேச போறான். அவன் என்ன பேசணும்னு கூட ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க. அது அவன் ரெடி பண்ணானா இல்ல அவன் அம்மா பண்ணாங்களான்றதான் தெரியல. அவனும் ஃபர்ஸ்ட் மின்ஹோ ரொம்ப நல்லவன், அவனோட இழப்பை ஈடு கட்டவே முடியாது, எனக்கு மறுஜென்மத்துலலாம் நம்பிக்கை கிடையாது, ஆனா அப்படி ஒன்று இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த கோசனை நல்லபடியா தலைமை தாங்கி நடத்துறத மின்ஹோ பாக்குறதுக்காக வரணும், அவன் பாக்குறதுக்காகவே நான் கோசனை நல்லா கொண்டு போவேன் அப்படின்னு சொல்றான். இந்த ஸ்பீச்சை கேட்டதும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற டைரக்டர்ஸ்லாம் அப்படியே எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. அப்போ பின்னால இருந்து ஒரு வாய்ஸ், எதை வச்சு நீ நல்லா கொண்டு போவ அப்படின்னு. யாருன்னு பார்த்தா சேர்மன் வந்து நிக்கிறாரு. கையில வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுட்டு அவர் பாட்டுக்கு முன்னால வராரு. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கு. அப்ப இவ்வளவு நாளா நடிச்சிட்டு இருந்தாரான்னு தான் தோணுது. முன்னால வந்து மின்ஹோ போட்டோ பக்கத்துல வந்து நின்று பார்த்துட்டு ஐயோ என்னோட மின்ஹோ அப்படின்னு வருத்தப்படுறாரு. அப்புறம் ஒய்ஃபை பார்த்து நீ தானே என் மின்ஹோவை இப்படி பண்ண அப்படின்னு கேட்டுட்டு பயங்கரமா முறைக்கிறாரு. அவங்க அப்படியே நிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஹீரோயின் எங்கன்னு தேடுறாரு. அவன் முன்னாடி வந்து நிக்கவும் அவளை பார்த்து மருமகளே அப்படின்னு ஹக் பண்ணி ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்புறம் யூரா அப்பா என்ன தெரியுதா அப்படின்னு வரா. இவ்வளோ நேரம் நல்லா இருந்த சேர்மன் திடீர்னு அவரோட ஒய்ஃப் பேரை சொல்லிட்டு சுச்சா வருதுன்னு சின்ன பிள்ளை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு அந்த இடத்துல பேண்ட்லயே அப்படியே போயிட்டாரு. இவர் ஒய்ஃபுக்கு சிரிப்பை பார்க்கணுமே. அப்புறம் அவரை அப்படியே வெளியில கூட்டிட்டு போயிட்டாங்க. சேர்மன் அவரோட அசிஸ்டண்டா தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. யூரா அவர்கிட்ட எப்படி அப்பா இங்க வந்தாரு அப்படின்னு கேட்கும்போது சூஹோ தான் கூட்டிட்டு வர சொன்னதா சொல்றாரு. இந்த சூஹோ ஏன் இப்படி வித்தியாசமா பண்றான்னு நமக்கே ஒன்னும் புரியல. இப்ப இந்த இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு பைலட்டோட ஒய்ஃப் பத்தி கால் வந்துட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்புறான். போற வழியிலே டீம் லீடரையும் கூப்பிட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இப்ப அந்த டீம் லீடர் இருந்துட்டு மறுபடியும் ஹீரோ கிட்ட நான் உன்கிட்ட அடிக்கடி ஹீரோயினை சஸ்பெக்டா விசாரிக்கலான்னு கேட்டுட்டே இருக்கேன், ஆனா நீ அதை காதலே வாங்க மாட்டேங்கிறிய அப்படின்னு டைரக்டாவே கேட்கிறாரு. இதுக்கும் ஹீரோ பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். அவர் கொஞ்சம் கடுப்பாகி நீ இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல மாறிட்ட அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே இங்க கட் பண்ணி கோசன் குரூப்பை தான் காட்டுறாங்க. அதுங்க எல்லாம் இறுதி சடங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருச்சுங்க. ஹீரோயின் அவ தங்கியிருந்த இடத்துக்கு போய் அவளுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. இதுக்கு மேல இவ இங்க இருக்க தேவையே இல்லைல்ல, அதனால போறதுக்கு முன்னால எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு போலான்னு வீட்டுக்குள்ள போறா. எல்லாரும் உட்காந்துருக்காங்க. சேர்மனோட ஒய்ஃபு சூஹோ, சூஹோட ஒய்ஃபு யூரா. ஹீரோயின் இப்ப இவங்க கிட்ட சொல்லிட்டு போலான்னு உள்ள வரும்போது எல்லாருமே மூஞ்ச 7 முழத்துக்கு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏற்கனவே சேர்மனோட ஒய்ஃபுக்கும் சூஹோட ஒய்ஃபுக்கும் ஹீரோயினை பார்த்தா மூஞ்சி தொங்கும். இப்போ யூராவும் அதில் சேர்ந்துக்கிட்டாளா. ஹீரோயின் அவங்க கிட்ட வந்து நான் கிளம்புறேன், நீங்க பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஒருத்தர் கூட வாயை திறக்கல, அப்படியே உட்காந்துருக்காங்க. சரி நம்ம போவோன்னு போகும்போது சேர்மனோட ஒய்ஃபு எப்படினாலும் நீ கோசன் குடும்பத்துல ஒருத்தியா இருந்தவ, அதனால என்ன பண்ணாலும் பார்த்து நடந்துக்கோ, கேவலமா மட்டும் எதுவும் பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இப்படி சொல்றதே கேவலமா தான் இருக்கு. இதுல இந்த யூரா வேற ஏமா கேவலமான்ற வார்த்தையெல்லாம் சொல்றீங்க, இவங்க என்ன அப்படி கேவலமா நடந்துக்கிற ஆளா அப்படின்னு ஒரு மாதிரி கேக்குறா. ஹீரோயின் எதுக்குமே பதில் சொல்லல, அவ பாட்டுக்கு நிக்கிறா. அப்போ ஒருத்தர் வந்து இதெல்லாம் மின்ஹோவோட பொருட்கள் போலீஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியை கொடுக்குறாரு. ஹீரோயின் அதை வாங்கி டேபிள்ல வச்சுட்டு இனிமே இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதனால நான் இதை எடுத்துட்டு போகல. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இது என்னோட வாழ்க்கை, நான் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவின் டீம் லீடரையும் காட்டுறாங்க. அவங்க பைலட்டோட ஒய்ஃபை வச்சிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அங்க ஏற்கனவே ஒரு டிடெக்டிவ் இருந்தாரா, அவர்கிட்ட பேசி அவங்கள எந்த இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க என்னன்னு விசாரிச்சுட்டு அந்த இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. இப்பதான் இவங்களுக்கு புரியுது, அந்த ஹெலிகாப்டர் விஷயத்துல இவங்க தனியா பண்ணல, வேற யாரோ தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ண சொன்ன ஆள் தான் இப்ப இவங்களை இப்படி அடைச்சும் வச்சிருந்திருக்காங்க அப்படின்றது. இந்த ஆங்கிள் யோசிச்சோம் அப்படின்னா மின்ஹோவையும் சேர்மனையும் ஒன்னா போட்டதில் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல மின்ஹோ மட்டும் மிஸ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவனும் செத்துட்டான். அப்படின்னா ரெண்டையுமே ஏன் ஒரே ஆள் பண்ணிருக்க கூடாது? அதுவும் அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்கன்னா யாருக்கு லாபம்? சூஹோக்கு தான். சூஹோ இதை பண்ணலன்னு சொல்லிட்டான். அப்போ சூஹோவை யார் சேர்மன் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே இது நல்லது. அது வேற யாரும் கிடையாது, ஒரே ஒரு ஆள் தான், சூஹோவோட அம்மா. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோவும் டீம் லீடரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பைலட்டோட ஒய்ஃபை சியோலுக்கு கூட்டிட்டு போவோம்னு பேசுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் கோசன் குரூப்ல குடும்பமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு சூஹோவோட ஒய்ஃப் சூஹோவை எவ்வளவு கேவலமா பேசினா, ஆனா இன்னைக்கு அவன் சேர்மன் ஆகிறதுக்கு ஒத்துக்கிட்டதும் ரொம்ப பாசமா சாப்பாடெல்லாம்
எடுத்து வைக்கிறா. அவனும் இப்பெல்லாம் ரொம்ப மாறின மாதிரி தெரியறான். முன்னாலெல்லாம் அவன் முகத்துல கொஞ்சம் குழப்பம் பயம்லாம் இருக்கும். இப்ப ரொம்ப தெளிவான மாதிரியே இருக்கான். எல்லாருக்குமே நான் சேர்மன் ஆகுறது தான் விருப்பம்னா என் குடும்பத்துக்காக நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே இப்போ நைட் ஆகுது. பைலட்டோட ஒய்ஃபை சிவலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஹீரோவும் டீம் லீடரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. பைலட்டோட ஒய்ஃப் பின் சீட்ல தூங்கிட்டு இருக்காங்க. மயக்கமாக்கி கூட்டிட்டு வராங்களோ என்னமோ. இவங்க 2 பேருமே சேர்மனோட ஒய்ஃப் பத்தி தான் பேசிட்டு வராங்க. அது எப்படி ஒரு பையனை சேர்மன் ஆக்குறதுக்கு இன்னொரு பையனை சாகடிக்கிறாங்க, சொந்த பையன் இல்லைனாலும் வளர்க்கும் போது கொஞ்சம் பாசம் வந்திருக்கும் தானே அப்படின்னு பேசிட்டு வராங்க. இவங்க காரை ஃபாலோ பண்ணிட்டு தான் அந்த தடிமாடு பின்னாலே வந்துட்டு இருக்கான். அதை இவங்க இன்னுமே பார்க்கல. ஒரு இடத்துல ஹீரோவோட காரு கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. இந்த தடிமாடு காருக்கு முன்னால ஒரு பைக்காரை வந்து இடிக்கிற மாதிரி வந்துட்டான். அப்ப அப்படியே டைம் ஆகி தடிமாடு ஹீரோவோட காரை மிஸ் பண்ணிட்டான். பைலட்டோட ஒய்ஃப் மிஸ் ஆன விஷயத்த உடனே ஃபைட்டர் கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்றான். ஃபைட்டர் போய் சேர்மனோட ஒய்ஃப் தம்பியை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்ல, அவருக்கு இப்பதான் ஒரு பதவி கிடைக்கிற மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இப்படி வேலையில சொதப்புறமேன்னு ரொம்ப கடுப்பாகுது. இன்னொரு பக்கம் ஹீரோவும் டீம் லீடரும் இன்னும் கார்ல தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப டீம் லீடர் இருந்துட்டு நாம சூவாவை அரெஸ்ட் பண்ணி அவன் சூசைட் பண்ண விஷயமே பெருசா போச்சு, இப்ப அவனோட அம்மாவை நாம சஸ்பெக்ட்னு சொன்னா நம்மள சும்மா விடுவாங்களா அப்படின்னு கேக்குறாரு. நாம இதுக்கு வேற ஒரு வழி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த பைலட்டோட ஒய்ஃபை எந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோன்ற விஷயத்த நம்மளோட டீம்ல உள்ளவங்க கிட்ட சொல்லணும். ஆல்ரெடி டீம்ல தானே ஸ்பை இருக்கு, அந்த ஆளு கண்டிப்பா அவங்க கிட்ட போய் சொல்லுவான். அப்ப இந்த பைலட்டோட ஒய்ஃபை போட்டு தள்ளுறதுக்கு வர்றவனை நம்ம புடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ ஒரு பிளான் பண்றான். அப்படியே இன்னொரு பக்கம் யூராவை காட்டுறாங்க. அவளுக்கு ஜூனியர் கால் பண்ணி சீக்கிரம் வாங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருப்பான். அவளும் வந்திருக்கா. இப்ப அவன் கையில ஒரு பேப்பர் இருக்கு. அதுல என்ன இருக்கு தெரியுமா? ஹீரோயினோட கிரெடிட் கார்டு பில்லு. அவ எங்கெங்க என்னென்ன வாங்கியிருக்கா எல்லாமே இருக்கு. அந்த பில்லுல அவ கைனகாலஜிஸ்ட் கிட்ட போனதும் தெரிய வருது. அதுவும் மாசம் 2 வாட்டி போயிருக்கா. இப்பெல்லாம் வாரம் 1 வாட்டி போக ஆரம்பிச்சிருக்கா. இந்த விஷயத்தெல்லாம் யூரா பார்த்துட்டு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டா. உடனே ஹீரோயினை பாக்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு யூராவை எங்க போறீங்கன்னு கூப்பிட யூரா கேட்காம விறுவிறுன்னு ஹீரோயினோட ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டா. இப்ப ஹீரோயின் கிட்ட நீ பிரெக்னெண்டா இருக்கியான்னு டைரக்டாவே கேட்டுட்டா. ஹீரோயினுக்கும் இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. இந்த யூரா பிரெக்னெண்டா இருக்கியான்னு கேட்டது மட்டும் இல்லாம அது யாரோட குழந்தைன்னு கேக்குறா. ஹீரோயின் இருந்துட்டு அது என்னோட குழந்தை, உனக்கும் கோசனுக்கும் இதுல எந்த சம்பந்தமுமே கிடையாது, ஒழுங்கா வெளியே போ அப்படின்னு கத்துறா. யூரா டப்புன்னு கண்ணத்துல அடிச்சுட்டா. ஆனா ஹீரோயினும் சும்மா இருக்கல, திருப்பி பலார்னு ஒரு அடி அடிச்சுட்டு இது என்னோட குழந்தை அப்படின்னு கத்துறா. உடனே யூரா அது மின்ஹுவோட குழந்தைய இருந்தா உன் குழந்தையோட அப்பாவை கொன்ன கொலகாரி ஆயிடுவ, இல்லைன்னா மானங்கெட்டவள் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இவ போனதுமே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரெண்டோட பேரை சொல்லி கத்திட்டே கீழே விழுந்துட்டா. ஃப்ரெண்டும் ரூம் பக்கத்துல தான் இருந்திருப்பா போல. டக்குன்னு போய் பாக்குறா. ஹீரோயின் கத்துறது இந்த யூராக்கும் கேட்டிருக்கும். ஆனா கொஞ்சம் கூட அவ ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே முறைச்சிட்டு அங்க இருந்து போறா. ஹீரோயினை பார்த்தா அப்படியே மயங்கி கீழே கிடக்குறா. அவளோட காலெல்லாம் பிளட்டா வடிஞ்சிருக்கு. என்ன ஆச்சுன்றது தெரியல. அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, குழந்தை என்ன ஆச்சுன்றதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.